வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பதுக்கு அல்லாஹ் சிரமம் கிடையாது. வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தோமா மஸ்ஸனாமில் லுகூப், நமக்கு காடுகளவு கூட சோர்வு ஏற்படவில்லை. ஒரு ரப்புக்கு சோர்வு கிடையாது. அவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், அவன் உறுதி மிக்கவன். அல்லாஹ்வை பத்தி நம்ம ஒவ்வொரு பெயரையும் தெரிஞ்ச அவ்வளவு ஞானங்கள் அதுல இருக்குது. அப்ப அந்த ரப்பு உன்னை பாதுகாக்க முடியாதா? வானம் பூமியை படைச்சதே அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா, உங்களை படைப்பது சிரமமா, வானத்தை படைப்பது சிரமமா? அல்லாஹ் கேட்கிறான். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா, அதனுடைய முகட்டை உயர்த்தி சீராக்கினான். வஅக்தஷ இரவு முற்பகல் எல்லாவற்றையும் வெளிப்பட செய்தான். பூமி அல்லாஹ் விரிப்பாக ஆக்கினான். அப்படிப்பட்ட ரப்பு ஒன்னு பாதுகாக்க அல்லாஹ் சிரமம். யார்கிட்ட போய் கையேந்த போற? எதுக்கு சமாதியில போய் கையேந்துற? எதுக்கு அல்லாஹ் அல்லாதவங்க போய் நீ மண்டியிடுகின்றாய்? ஒன்ன படைச்ச ரப்பு வானம் பூமியை பாதுகாப்பதே அவனுக்கு கடுகளவு கூட அணளவு கூட சிறிதளவு கூட சிரமம் கிடையாதுன்னா சாதாரண ஒன்னு பாதுகாக்கிறது அல்லாஹ் சிரமமா? ரப்பு நீ எந்த ரப்புட போகின்றாய்? அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அருள் நிறைந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை பற்றியும் அதை புரிந்து கொள்வதற்கான அடிப்படைகளை பற்றியும் அந்த பெயர்களை புரிந்து கொள்வதனால் நம்மில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைய தினம் நம்முடைய இறைவன் அவனை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அவனை பற்றி நமக்கு நடத்தக்கூடிய ஒரு பாடத்தை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த பாடம்தான் திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 255வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி என்ற வசனமாகும். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய பல பெயர்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இன்னும் பல்வேறு பெயர்களுக்கு விளக்கமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. இந்த வசனம் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று நம்முடைய இறைவனை பற்றி அவன் நமக்கு சொல்லி தந்தாலே தவிர, அவனுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாலே தவிர நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு இறைவன் அவனை பற்றி நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த ஆயத்துல் குர்சி என்பது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அதிகமான முஸ்லிம்கள் ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் செய்திருக்கின்றார்கள். அதை தங்களுடைய வீட்டு சுவர்களிலும் அதே போன்ற அட்டைகளிலும் அதை அச்சிட்டு தங்களுடைய வீடுகளிலே மாட்டி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் சம்பாதிப்பதற்கு அந்த ஆயத்துல் குர்சியை அட்டைகளை எழுதி கொடுத்து சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆயத்துல் குர்சியின் மூலம் நாம் எதை விளங்கிக் கொள்ள வேண்டுமோ அதை விளங்கிய மக்கள் சொற்பமாகத்தான் இருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு அத்தியாயம் எது என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா. அத்தியாயம் என்று சொன்னால் பிஸ்மில்லாவில் ஆரம்பித்து ஒரு எண்டு இருக்கும். அதே போன்று திருமறை குர்ஆனுடைய வசனங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு வசனம் எதுவென்று சொன்னால் ஆயத்துல் குர்சி. நாம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், யா அபல் முன்திர் அதத்ரி ஐயு ஆயத்தி மின் கிதாபில்லாஹி மஅக அஸம். அபுல் முன்திர், உபை இப்னு கஅப் அவருடைய பெயர் அபுல் முன்திர். அபுல் முன்திர் அவர்களே, நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களிலேயே எது மிக மகத்தான வசனம், எது மிக சிறப்பான வசனம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அல்லாஹு வ ரசூலு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், யா அபல் முன்திர் அதத்ரி ஐயு ஆயத்தி மின் கிதாபில்லாஹி மஅக அஸம். உன்னோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே எந்த வசனம் மிக மகத்துவமிக்க வசனம் என்று நீ அறிவாயா என்று கேட்டவுடன் உபை இப்னு கஅப் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று துவங்கக்கூடிய ஆயத்துல் குர்சியுடைய வசனத்தை அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய நெஞ்சிலே பாசத்தோடு தட்டி சொன்னார்கள், வல்லாஹி ல யஹ்திகல் இல்மு அபுல் முன்திர். அபுல் முன்திர் அவர்களே, உங்களுடைய ஞானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும் என்று அந்த சஹாபியை வாழ்த்தினார்கள். அப்ப இது ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதே போன்று சுனனுல் குப்ரா லின் நசாயி, சுனனுல் குப்ரா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9848வது செய்தியாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மன் கரஅ ஆயத்துல் குர்சி ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு, சலாத்தி மக்தூபா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும்
யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ லம் யம்னாஹு மின் துஹூலில் ஜன்னா இல்லா யமுத், அவர் மரணிக்காமல் இருப்பதுதான் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தடையாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுனா நம்ம சொர்க்கம் கொண்டு சேர்க்காமல் இருக்கிறதை தவிர, ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதினால், ஓதுவது என்பது மந்திரமாக அல்ல, அதனுடைய கருத்தை அதனுடைய ஆழமான விளக்கங்களை உணர்ந்து நமக்கு தமிழ் மொழியில அந்த அரபி வார்த்தையுடைய பொருள் தெரியாவிட்டாலும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன உள்ளடக்கம் இருக்கிறதோ நம்முடைய மனதில் நம்ம உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக இதை ஓதும் பொழுது நாம் மரணித்தால் அடுத்த வினாடி நமக்கு என்னது சொர்க்கத்துடைய வாழ்க்கை. நாம் பரிசக உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நாம் சொர்க்க வாழ்க்கையை என்ன செய்ய போகிறோம், சந்திக்க போகிறோம். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு வசனம் இந்த ஆயத்துல் குர்சி. அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 3275வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜக்காத்துடைய பொருட்களை, ரமதானுடைய தர்ம பொருட்களை பாதுகாப்பதற்காக இரவில் காவல் அதிகாரியாக நியமிக்கின்றார்கள். நீண்ட ஒரு செய்தி. அந்த ஹதீஸிலே ஒரு ஷைத்தான் என்ன செய்கின்றான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை அவன் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அவன் சொன்னது சரிதான் என்று உண்மைப்படுத்துகிறார்கள். ஷைத்தான் சொன்னதினால் அல்ல, நபிகள் நாயகம் அதை உண்மைப்படுத்தியதினால் நமக்கு மார்க்க சட்டமாக ஆகிவிடுகிறது. அப்போ அந்த ஷைத்தான் அபூ ஹுரைராவிற்கு சொன்னான், இதா அவைத்த இலா ஃபிராஷிக், நீ உன்னுடைய படுக்கைக்கு சொல்லும் பொழுது ஃபக்ர ஆயத்துல் குர்சி, நீ ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள், ல யஸால அலைக மினல்லாஹி ஹாஃபில், அல்லாஹ்விடமிருந்து உனக்கு ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி பலவீனமானது என்றாலும் மற்றொரு அறிவிப்பில் இது ஆதாரபூர்வமான நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தூங்கும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்கினால் நம்ம அல்லாஹ்விடம் இருந்துள்ள பாதுகாவலர் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார். வலா யக்ரபுக ஷைத்தான் ஹத்தா துஸ்பிக, விடுகின்ற வரை ஷைத்தான் உம்மை நெருங்கவே மாட்டான் என்று அந்த ஷைத்தான் கூறினான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த தகவலை தெரிவிக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சதகக வஹுவ கதூப் தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான், அவன் ஒரு பொய்யன் என்றாலும் அவன் சொன்ன இந்த செய்தி எனது உண்மையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தூங்கும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்கினால் விடுகின்ற வரை ஷைத்தான் நம்மை நெருங்க முடியாது, நம்மோடு ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஆயத்துல் குர்சி என்பது 10 வாக்கியங்கள், 5 வாக்கியங்கள் எதிர்மறை வாக்கியங்கள், 5 வாக்கியங்கள் உடன்பாடு வாக்கியங்கள். என்ன 10 வாக்கியங்கள்? முதலாவது வாக்கியம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வாகிறவன் அவன் எத்தகையவன் என்று சொன்னால் வணக்கத்திற்கு தகுதியானவன், எல்லா வணக்கத்திற்கும் தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இது முதலாவது வாக்கியம். இரண்டாவது வாக்கியம், இது உடன்பாடு வாக்கியம். இரண்டாவது வாக்கியம் அது ஹய்யு அல் கையும், அவன் நித்திய ஜீவன், அல் கையும் அவன் தன்னழிவிலும் நிலைத்து நிற்பவன், எல்லா படைப்பினங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன், அல் கையும். மூன்றாவது வாக்கியம் எதிர்மறை வாக்கியம், லா தௌஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு ஆழ்ந்த உறக்கமோ சிறிய தூக்கமோ அவனை என்ன செய்யாது, பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு ஏற்படாது. நான்காவது வாக்கியம் உடன்பாடு வாக்கியம், லஹு மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம். ஐந்தாவது வாக்கியம் எதிர்மறை வாக்கியம், மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பீதினி, அவனுடைய உத்தரவின்றி அவனுடைய அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும் அப்படி என்று கேள்வி வாக்கியம் என்றால் அல்லாஹ்வுடைய உத்தரவின்றி யாரும் என்ன செய்ய முடியாது, அவனிடம் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய முடியாது என்ற அந்த எதிர்மறை வாக்கியமாகத்தான் கேள்வியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. ஆறாவது உடன்பாடாக அல்லாஹ் கூறுகின்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னுள்ளதையும் அவன் அறிகிறான், அவர்களுக்கு பின்னுள்ளதையும் அறிகின்றான். ஏழாவது எதிர்மறையாக அல்லாஹ் கூறுகின்றான், வலா யுஹைதூன பிஷையின் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய ஞானத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் அணு அளவு கூட சிறிதளவு கூட அவளால் என்ன செய்ய முடியாது, சூழ்ந்தறிய முடியாது என்று ஏழாவது வாக்கியமாக அல்லாஹ் கூறுகிறான். எட்டாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வசியா குர்சியு சமாவாத்தி வல்லர், அவனுடைய குருஸ், அவனுடைய ஆசனம் வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது, வானங்களையும் பூமியையும் அது உள்ளடக்கக்கூடியது. ஒன்பதாவது வாக்கியம் வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா, அந்த வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பது இறைவனுக்கு சிரமமானது கிடையாது,
10வது வாக்கியம் வஹுவல் அலியுல் அஸீம், அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் மகத்துவமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயத்துல் குர்சியிலே 10 வாக்கியங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த 10 வாக்கியங்கள்ல 5 வாக்கியங்கள் உடன்பாடாகவும் 5 வாக்கியங்கள் எதிர்மறையாகவும் இருக்கின்றது. இந்த 10 வாக்கியங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய 5 பெயர்களை குறிப்பிடுகின்றான். ஒன்றாவது அல்லாஹ் என்ற ஒரு பெயர், இரண்டாவது இலாஹ் என்ற ஒரு பெயர், மூன்றாவது அல் ஹய்யு அவன் நித்திய ஜீவன் என்ற ஒரு பெயர், நான்காவது அல் கய்யூம் அவன் என்றென்றும் தன்னளவிலும் நிலைத்து நிற்கக்கூடியவன், எல்லா படைப்பிடங்களையும் அவன் நிர்வகிக்கக்கூடியவன், ஐந்தாவது அல் அஸீயு அவன் உயர்ந்தவன், ஆறாவது அல் அஸீம் அவன் மகத்துவம் மிக்கவன் என்று அல்லாஹ்வுடைய 6 பெயர்களை 6 சிஃபத்துகளை அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியிலே குறிப்பிடுகின்றான். மற்ற வாக்கியங்களும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளுக்கு பெயர்களுக்குரிய விளக்கமாக என்ன செஞ்சிருக்குது, அமைந்திருக்குது. இதுல முதலாவது வாக்கியம் என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியான கடவுள், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த வாக்கியத்தில் 2 அல்லாஹ்வுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று அல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய பெயர், இன்னொன்று இலாஹ் என்ற அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ் என்ற இந்த அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கிறது அல்லவா, இந்த பெயர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்ன கிடையாது, இந்த பெயர் குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹ்வுடைய மற்ற பெயர்கள் கூட இறைவனுடைய பண்புக்கு நிகராக யாரும் வர முடியாது. ஆனால் வார்த்தையினால் மற்றவர்களுக்கு சில பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அல்லாஹ்ங்கிற பெயர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் குறிப்பிடப்படவில்லை. அல்லாஹ் என்றாலும் இலாஹ் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ் என்றாலும் வணக்கத்திற்கு தகுதியானவன், இலாஹ் என்றாலும் வணக்கத்திற்கு தகுதியானவன். அல்லாஹ்வுடைய எல்லா திருநாமங்களும் அல்லாஹ்ங்கிற பெயருக்குரியதான் மற்ற எல்லா திருநாமங்களும். அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொல்லலாம், அளவிலா அருளால் என்று சொல்லலாம், அல்லாஹ்வை ரஹீம் என்று சொல்லலாம், அல்லாஹ்வை அல் ஹய்யு என்று சொல்லலாம். ஆனால் அர் ரஹ்மான் தான் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, அர் ரஹ்மானுக்குரிய பெயர்களில் ஒன்று அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ்விற்குரிய பெயர்களில் ஒன்று அர் ரஹ்மான், அல்லாஹ்விற்குரிய பெயர்களில் ஒன்று அர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ரஸாக் என்று சொல்லலாமே தவிர அர் ரஸாக்குரிய பெயர்களில் ஒன்று அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பெயர்களால் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹ் அவன் எத்தகையவன் என்று சொன்னால் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடியவன். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அவன்தான் அளவிலா அருளாளன், அவன்தான் நிகரிலா அன்புடையோன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசு ஸலாமுல் மூமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயராக அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல் மலிக் அவன் அரசன், அல் குத்தூஸ் அவன் பரிசுத்தமானவன், அஸ்ஸலாம் அவன் குறைகளற்றவன் என்று அவனுடைய பெயரை அல்லாஹ் அப்படியே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுல்லதி ஹுவல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் அல் ஹாலிக் அவன்தான் படைப்பாளன், அல் பாரி அவன்தான் தோற்றுவிக்கக்கூடியவன், அல் முஸவ்விர் அவன்தான் உருவம் கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்விற்குரிய பண்புகளாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்கள்ல ஒரு பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க, ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விற்குரிய இஸ்முல் ஆலம் மகத்தான பெயர் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இஸ்முல் ஆலம் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் என்று சொல்லும் பொழுது இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் அந்த ஹதீஸுடைய விளக்கம் சொல்லும் போது 2 விதமான கருத்து. அந்த ஹதீஸ் என்னன்னு பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அபூதாவுதுல 1493வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்வதை செவியேற்கிறாங்க. அந்த மனிதர் எப்படி பிரார்த்தனை செய்யறாருன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ், இறைவா நான் உன்னிடம் கேட்கின்றேன், நீதான் அல்லாஹ் என்று நான் சாட்சி சொல்கின்றேன். லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை. அல் அஹத் நீ தனித்தவன், அஸ்ஸமத் நீ தேவையற்றவன், அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் இன்னும் நீ எத்தகையவன் என்று சொன்னால் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, உனக்கு நிகராக எந்த ஒருவரும் இல்லை என்று ஒரு மனிதர் துவா செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியேற்கிறார். இதில் இந்த துவாவில்
அல்லாஹ்வுடைய என்ன இஸ்முக்கள்லாம் வருது? அல்லாஹ், அல்லாஹும்மனா யா அல்லாஹ்னு அர்த்தம். அல்லாஹும்மன், அல்லாஹ்வோட அல்லாஹும்மன்னு சொல்ல வச்சுக்கிடுங்க. அல்லாஹும்ம என்பதும் யா அல்லாஹ் என்பதும் ஒரே அர்த்தம். அல்லாஹும்மனா அல்லாஹ்வே என்று அழைக்கக்கூடிய அர்த்தம், யா அல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய வார்த்தை. அப்ப அவர் சொல்றாரு அல்லாஹும்ம அன்த அல்லாஹ், இறைவா நீதான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த, இலாஹ்ங்கிற ஒரு இஸ்மு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றாரு. அல் அஹத், அஸ் ஸமத், அதே போன்று இந்த பெயர்களை எல்லாம் சொல்றார். அல்லாஹ் என்ற பெயரை சொல்கிறார், இலாஹ் என்ற பெயரை சொல்கிறார், அல் அஹத் என்ற பெயரை சொல்கிறார், அஸ் ஸமத் என்ற பெயரை சொல்கிறார். இந்த 4 பெயர்களை குறிப்பிட்டு அவர் பிரார்த்தனை செய்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கத் சஅல்தல்லாஹ பில் இஸ்மில்லதி இதா சுயில பிஹி அத்தா, நீ அல்லாஹ்விடம் எத்தகைய பெயரை, அவனுடைய எத்தகைய பெயரை சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ்விடம் வேண்டுதல் வைத்தால் அவன் வழங்கி விடுவான். வைதா துஅய பிஹி அஜாப, அதை கொண்டு பிரார்த்தனை செய்யப்பட்டால் அவன் பதிலளிப்பான். அபூதாவுதுல 1494வது செய்தியாக வருகிறது, லக்கத் சஅலல்லாஹ பி இஸ்மிஹில் ஆலம், இவர் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக வருகிறது. அதே போன்று அதே அபூதாவுதுல 1495 அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க இதே சம்பவம் தான் அனஸ் அவங்களுடைய அறிவிப்பில் கூடுதல் சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கின்றார். அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த், இறைவா நான் உன்னிடம் கேட்கிறேன், உனக்கே எல்லா புகழும் உனக்குரியதே. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை. அல் மன்னான், நீதான் மிகவும் உபகாரம் செய்யக்கூடியவன். பதியு சமாவாத்தி வல் அருள், வானங்களையும் பூமியையும் நீ முன்மாதிரியின்றி படைத்தவன். யாதல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் உரியவனே. யா ஹய்யூ, நித்திய ஜீவனே. யா கையும், எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவனே என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். இதில் என்னென்ன இஸ்முக்கள்லாம் வருது? அல்லாஹ்ங்கிற பெயர் வருகிறது, இலாஹ் என்ற பெயர் வருகிறது, அல் மன்னான் என்ற அல்லாஹ்வுடைய பெயர் வருகிறது, பதியு சமாவாத்தி வல் அர்ல் என்ற அல்லாஹ்வுடைய பெயர் வருகிறது, தல் ஜலாலி வல் இக்ராம் என்ற அல்லாஹ்வுடைய பெயர் வருகிறது, யா ஹய்யூ, ஹய்யூ என்ப அல்லாஹ்வுடைய பெயர், யா கையும் அல்லாஹ்வுடைய பெயர். இந்த 7 அல்லாஹ்வுடைய பெயர்கள் இதில் வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் தஅல்லாஹ பி இஸ்மிஹில் அதீம், இவர் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்து விட்டார். இந்த பெயர்கள்ல ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர், அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்து விட்டார். அல்லதி இதா துஅய பிஹி அஜாப, அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்யப்பட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான். வைதா சுயில பிஹி அத்தா, அதை கொண்டு அல்லாஹ்விடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அத்தகைய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து விட்டார். அப்ப அவர் ஒரு 7 அல்லாஹ்வுடைய பெயரை பிரார்த்தனையை சொல்கிறார். அதில் ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர். அந்த பெயரை குறிப்பிட்டு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பாக தந்து விடுவான். அத்தகைய ஒரு மகத்தான பெயரை கொண்டு அவர் பிரார்த்தனை செய்து விட்டார் என்று செய்கிறது வருகிறது. இது எல்லாமே சொல்லக்கூடிய எல்லாமே ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்கள். சில பலவீனமான செய்திகள் இருக்கு, அதையெல்லாம் நாம் ஒதுக்கி விட்டு சஹீஹான ஹதீஸை மட்டும்தான் என்ன செய்யறோம் சொல்றோம். அதே போன்று இப்னு மாஜாவில் 3856வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி என்ன வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்முல்லாஹில் ஆதம் அல்லதி இதா துஅய பிஹி அஜாப, இதான் அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர். அந்த மகத்தான பெயருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அதை கொண்டு பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் பதிலளிப்பானே. அத்தகைய மகத்தான பெயர் ஃபி சூவரி சலாஸ், 3 சூறாக்களில் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன சூரா? அல் பக்ரா வ ஆல இம்ரான் வ தாஹா. அல் பக்ரா சூராவில் அந்த பெயர் வந்திருக்கிறது, ஆல இம்ரான்ல அத்தியாயத்தில் அந்த பெயர் வந்திருக்கிறது, தாஹா அத்தியாயத்தில் அந்த பெயர் என்ன செய்திருக்கிறது வந்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த வசனங்கள் எதுவாக இருக்கலாம் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் தேடி பார்க்கும்போது இந்த 3 அத்தியாயங்களிலும் பொருத்தமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் என்ன? அல் பக்ராவில் 2255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் அல் ஹய்யு நித்திய ஜீவன், அல் கய்யூம். இரண்டாவது ஆல இம்ரான்ல 2வது வசனம் அலிஃப் லாம் மீம், இது 1வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அதே அல்லாஹ்ங்கிற இஸ்மு அல் ஹய்யு அல் கய்யூம் அப்படிங்கிற அந்த 3 பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. தாகாங்கிற அத்தியாயத்தில் நாம் தேடி பார்க்கும் பொழுது சூரத்து தாகாவில் 8வது வசனம், அல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுவ லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா,
அல்லாஹ் வாயிரம் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று சூரத்து தாகாவில் 8வது வசனத்தில் வருது. சூரத்து தாகாவில் 11வது வசனத்தில் வருது, வானத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம், முகங்கள் மறுமை நாளில் எல்லா முகங்களும் அல் ஹய்யுல் கய்யூம், ஹையாகிய கையூமாகிய அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனங்கள் இடம்பெறுது. அப்ப இந்த 3 அத்தியாயங்களில் நாம பார்க்கும் பொழுது 3 பெயர்கள் வருகிறது. அல்லாஹ் வருகிறது, அல் ஹய்யூ வருகிறது, அல் கய்யூம் வருகிறது. அப்போ அறிஞர்கள்ல ஒரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 அத்தியாயங்கள்லயும் அல்லாஹ் வருது, அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்லையும் அல்லாஹ் வருகிறது, அல் ஹய்யூ வருகிறது, அல் கய்யூம் என்ன செய்கிறது வருகிறது. அபூதாவுதுல 2 ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்ங்கிற பெயர் மட்டும்தான், அல்லாஹ்ங்கிற அல் ஹய்யுல் கய்யூம் அல்ல. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ் வருகிறது, அல் ஹய்யூ வருகிறது, அல் கய்யூம் வருகிறது. அப்ப மொத்த 4 இந்த 3 அத்தியாயங்களிலும் அதே போன்று அபூதாவுதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 2 ஹதீஸ்களிலும் பொதுவாக வரக்கூடிய ஒரே பெயர் இது மட்டும்தான், அல்லாஹ்ங்கிற பெயர் மட்டும்தான். இன்னும் சில அறிஞர்கள் அல் ஹய்யுல் கய்யூம் என்பதுதான் அந்த இஸ்முல் ஆலம் என்ற 2 இஸ்முக்களை என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. ஒரு ஹதீஸ்ல இருந்து புரிதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அது அப்ப அந்த 3 பெயர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்ங்கிற பெயர், அல் ஹய்யுங்கிற பெயர், அல் கய்யூம்ங்கிற பெயர். நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் போது யா அல்லாஹ், யா ஹய்யூ, யா கய்யூம் என்ற அந்த இஸ்முக்களை சொல்லி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய பிரார்த்தனை ஏற்கப்படுவது தகுதியானதாக இருக்கும். இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பெயர், மகத்துவம் என்று சொன்னால் பல விதங்கள் அதுக்கு மகத்துவம் இருக்கு. ஏன்னா குர்ஆன்ல மட்டுமே 2200க்கு அதிகமாக அல்லாஹ்ங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கு, குர்ஆன்ல மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. திருமலை குர்ஆன்ல மட்டுமே 30க்கு மேற்பட்ட வசனங்கள் அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் வச்சு அல்லாஹ் தான் அந்த பெயரை நான் சொல்ல வரவில்லை, அந்த பெயர் மகத்தான ஒரு பெயர். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளில் எல்லா விஷயங்கள்லையும் பாங்கு சொல்லும் போது அல்லாஹ்ங்கிற பெயர் தான் அதிகமாக சொல்லப்படுது. தொழுகையில் நம்ம குனிஞ்சு நிமிரும் போது அல்லாஹ்ங்கிற பெயர், இகாமத்திலையும் அல்லாஹ்ங்கிற பெயர் தான். பெருநாள் தொழுகையிலையும் அதிகப்படியான தக்பீர், ஒவ்வொரு ருக்கு சுஜூத் எல்லாத்திலையும் அல்லாஹ் என்ற பெயர் தான். பெருநாள் திறந்த நாம் தக்பீர் சொல்றோமே, அதுலேயும் அல்லாஹ்ங்கிற பெயர் தான். பிராணியை அறுக்கிறோமே, அங்கேயும் அல்லாஹ்ங்கிற பெயர் தான். ஹஜ்ஜில் நாம கல்லெறிகிறோமே, அங்கேயும் அல்லாஹு அக்பர்ங்கிற பெயர் தான். தவாஃப துவக்கிறோமே, அங்கேயும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்ங்கிற பெயரை கொண்டு தான் துவக்கிறோம். பிராணிகளை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அதான் சொல்றோம். தொழுது முடிச்சு நம்ம தஸ்மீஹ் பண்றோமே, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதுலேயும் அல்லாஹ்ங்கிற பெயர் தான் வருகிறது. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் ஓதுறோமே, அதுலேயும் நபிகள் முதல்ல எதை சொல்லி தர்றாங்க, அல்லாஹும்ம, அல்லாஹ்ங்கிற பேரை வச்சு என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. நம்ம உது செய்ய ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லா, சாப்பிட ஆரம்பிக்கிறோம் பிஸ்மில்லா. இப்படி எந்தெந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிகமாக எந்த வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கு, அல்லாஹ் என்கின்ற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதும் போது கூட எப்படி இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த கடிதம் சுலைமானிடமிருந்து வந்திருக்கிறது, இது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த கடிதம் துவங்கப்பட்டிருக்கிறது. நூஹ் நபியுடைய கப்பலை பற்றி அவங்க சொல்லும்போது பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ் என்ற பெயரை கொண்டுதான் இது ஓடுகிறது, இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் தான் என்ன செய்றாங்க, குறிப்பிடுகின்றார்கள். நாம தும்முனா கூட அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம், சாப்பிட்டு முடித்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். இப்போ அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது பல்வேறு துவாக்கள்ல நம்மோடு இணைந்து என்ன செய்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அப்படி உருவாக்கி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. மார்க்கம் நம்ம அவ்வாறு உருவாக்கி விட்டு இருக்கிறது. அப்ப அந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை பல்வேறு திக்ருகள்ல தனியாக சொல்வதல்ல, பல்வேறு திக்ருகள்ல துவாக்கள்ல அது அதிகமாக மற்ற அல்லாஹ்வுடைய இஸ்முக்களை விட அதிகமாக கலந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை எது, அல்லாஹ்ங்கிற வார்த்தை. அப்ப ஆழம் என்பது அல்லாஹ்வுடைய எல்லா பெயருமே சமந்தான், ஆனா அதிகமாக எது புழங்கப்படுகிறது, அந்த விதத்தில் இது எப்படி அல்லாஹ்ங்கிற வார்த்தை எப்படி இருக்குது, ஆழமா இருக்குது. ஒரு பேணுதல் இங்க அடிப்படையில் அல்லாஹ்ங்கிற வார்த்தை நம்ம இஸ்முல் ஆழமா எடுத்துக்கலாம். அல் ஹய்யூ அல் கய்யூம் என்று அந்த இஸ்முகளை என்ன செஞ்சுக்கலாம், மகத்தான பெயரா எடுத்துக்கொள்ளலாம். துவா கேட்க அல்லாஹ், அது எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் தானே. இன்னும் 10 பேர் இருந்தாலும் நாம் அதை சொல்லி அழைச்சா என்ன தப்பு, அல்லாஹ் தானே அழைக்க போறோம். அப்ப அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய என்னென்ன இஸ்முக்கள் வருதோ அதை எல்லாம் சொல்லி நம்ம கேட்கலாம். யா அல்லாஹ் என்று நாம கேட்கலாம், யா ஹய்யூ யா கய்யூம் யா மன்னான் பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி ஓதக்கூடிய அந்த பெயர்கள் யாதல் ஜலாலி வல் இக்ராம், இந்த பெயர்கள்ல ஒரு பெயர் தானே இஸ்முல் ஆலம். நம்ம எல்லா பேரையும் சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா அந்த இஸ்முல் ஆலம் என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும். அப்ப இந்த அல்லாஹ்ங்கிற பெயர் இருக்கு பாருங்க, இதை வச்சு தான் அல்லாஹ் ஒருவன் இஸ்லாத்துக்கு முஸ்லீமா ஆகனாலே இந்த அல்லாஹ்ங்கிற பெயரை சொல்லாம முஸ்லீமா ஆக முடியாதுங்க.
ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ், அது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு ஆள் செய்றாரு, லா இலாஹ இல்லா ரஹ்மான் அப்படின்னா முஸ்லீமே கிடையாது. இஸ்லாத்துக்கு ரஹ்மான் என்பது, ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹ்க்கு தான் அவர் நாடுகிறார் என்று இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்துக்கு முதல்ல என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை தான் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லர் ரஹ்மான் அப்படி சொன்னா அவர் இஸ்லாத்துக்கு வந்தவரா என்ன செய்ய மாட்டாரு? கருதப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ரஹ்மான். ஆனா முதல்ல இஸ்லாத்துக்கு வருவதற்கு என்ன வார்த்தையை சொல்லியாகணும்? அல்லாஹ்ங்கிற வார்த்தையை என்ன செய்ய சொல்லியாக வேணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் படைத்திருக்கின்றானோ அந்த கலிமாவுடைய அடிப்படையே எதில் தான் உள்ளடங்கி இருக்குது? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவில் தான் உள்ளடங்கி இருக்குது. அல்லாஹ்ங்கிற இலாஹ்ங்கிற பெயரும் அல்லாஹ்ங்கிற பெயரும் எவ்வளவு முக்கியத்துவமானது? முஸ்னத் அஹமதுல 7101வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மரணம் நெருங்கும் போது தன்னுடைய பிள்ளை 2 பசங்க வெள்ளத்தில் அடிச்சு ஒரு காஃபிரா போனானா இல்லையா? அவன் மட்டும் பையன் கிடையாது, அவன் நூஹ் நபியோட மகன்கள்ல ஒருத்தன். அவன் காஃபிரா மௌத்தாயிட்டான். நூஹ் நபிக்கு இன்னும் மகன்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் மௌத்தா போகும்போது 2 பசங்க இருக்கிறாங்க. 2 மகன்களையும் அழைக்கின்றார். 2 மகன்களை அழைத்து சொல்றாரு, இன்னி காசின் அலைக்குமுல் வசியா, நான் உங்களுக்கு ஒரு உபதேசத்தை, மரண சாசனத்தை செய்ய போகிறேன். ஆமுருக்குமா பீசனேன், உங்களுக்கு நான் 2 விஷயத்தை உத்தரவிடுகின்றேன். அனுஹாக்குமா நிசனேன், 2 விஷயத்தை நான் விட்டு நான் உங்களை தடுக்கின்றேன். உத்தரவிடக்கூடிய தடுக்கக்கூடிய 2 விஷயம் என்ன? அனுஹாக்குமா அனி ஷிர்கி வல் கிப்ர், நான் இணை வைத்தலை விட்டும் கிப்ரை விட்டும் உங்களை தடுக்கின்றேன். இணை வைத்தல் வந்துடக்கூடாது, கிப்ர் என்ன செய்யக்கூடாது? மூமின் உள்ளத்துல வந்துவிடக்கூடாது. ஆமுருக்குமா பி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கின்ற அந்த கலிமாவை நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். அந்த கலிமாவுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? அணு அளவு கூட சிறிதளவு கூட சிறுக்கு வந்து விடக்கூடாது. இந்த கலிமா உறுதியாக இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய வெயிட் என்ன? ஃபஇன்ன ஸமாவாதி வல் அர்லி வமா ஃபீஹிமா லவ் உலியத் ஃபீ கிஃபத்தில் மீசான், மீசான் தராசுல ஒரு தட்டுல வானம் பூமி அதுல உள்ள எல்லா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை, ஒட்டுமொத்த மலக்குமார்கள் மலைகள் வானம் அல்லாஹ்வை தவிர உள்ள ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் மீசான் தராசுல ஒரு தட்டுல வச்சு உலியத் லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபில் கிஃபத்தில் உஹ்ரா, இன்னொரு தட்டுல லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை வைத்து விட்டால் கானத் அர்ஜஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா தான் மேலோங்கி விடும். அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய அந்த கலிமாவுடைய வல்லமை சாதாரண ஒன்றல்ல. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது நாம் ஏற்றிருக்கக்கூடிய உள்ளத்துல அந்த கலிமாவை ஏற்று அந்த கலிமாவுடைய வாழ்க்கை, இறைவனுக்கு இணை வைக்காத வாழ்க்கை என்பது சாதாரண ஒன்றல்ல. அவ்வளவு பிரபஞ்சங்களை ஒரு தட்டில் வச்சு இந்த தௌஹீது கலிமாவை இன்னொரு தட்டில் வைத்து விட்டால் இந்த கலிமா மேலோங்கி விடும். லவ் அன்ன சமாவாத்தி வல்லல்ல கானத்தா ஹல்கத்தன், வானம் பூமி எல்லாத்தையும் ஒரு வளையமாக்கி இந்த லாயிஃப உலியத் லா இலாஹ இல்லல்லாஹ் அலைஹிமா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அந்த வளையத்தின் மீது வைத்தால் அந்த வளையம் லஃபஸமத்ஹா அவ் லகஸமத்ஹா, அந்த வளையத்தை இந்த கலிமா உடைத்து விடும். இந்த கலிமாவுடைய வெயிட் எவ்வளவு நம்ம இந்த தௌஹீது கலிமா என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனுடைய நன்மை, அதனுடைய வெயிட், அதனுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். நூஹ் நபி தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், ஆமுருக்குமா பி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த திக்ர், அதனுடைய கருத்தை நீங்கள் நன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷைஇன், எல்லா ஜீவராசிகளுடைய தொழுகையும் இதுதான். எல்லா ஜீவராசி தொழுகை தொழுகும் போது அது என்ன சொல்லி அல்லாஹ்வை தொழுகிறது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, வானம் பூமி மரம் மட்ட கழுத குதிரை எல்லா ஜீவராசிகளும் இந்த வார்த்தையை சொல்லிதான் அல்லாஹ்வை தொழுகிறது, வணங்குகிறது. வ பிஹா யுர்ஸகு குல்லு ஷைஇன், எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிஸ்க் வழங்கப்படுவதும் இந்த வார்த்தையை கொண்டுதான் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னதை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவுடைய வெயிட்டை நமக்கு காட்டுது. முஸ்னத் அஹமதுல 6994வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மறுமை நாள் அல்லாஹ் என்ன செய்வானா, ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு மனிதர்களுக்கு முன்னாடி ஒரு பாவியை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செஞ்ச பாவம் எவ்வளவுனா 99 சிஜில்லா, 99 பாவ ஏடுகள். ஒரு ஏடு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு பெரிய மாவாவி தெரியுமா? ஒரு ஏட்டுடைய தூரம் வந்து மிஸ்ல மத்தில் பசர், நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அவ்வளவு தூரம் ஒரு ஏட்டினுடைய நீளம். அப்போ அந்த பாவியை அல்லாஹ் கொண்டு வந்து அல்லாஹ் கேட்பான்,
அவனுடைய எல்லா பாவங்களையும் ஒரு தட்டில் வைத்து விட்டு அல்லாஹ் கேட்பார், நான் துணிக்கிருமின் ஹாதா ஷையா, என்னுடைய அடியானை இந்த பாவத்தில் எதையாவது கொஞ்சத்தையாவது நீ மறுக்கிறாயா அப்படின்னு கேட்பான். அது அலமத்துக்கு கத்தபத்தி அல் ஹாஃபிதுன், உனக்கு நன்மதியுமே எழுதினாங்களே எழுத்தர்கள், அநியாயமா நீ செய்யாத பாவத்தை எதையாவது எழுதி விட்டார்களா? அவன் சொல்ல, லா யா ரப், இறைவா இல்லையா, எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான். அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருந்திருக்கான் பாருங்க. அப்ப அல்லாஹ் கேட்பான், அல்லாக்க ஊதுருன ஹசனா, உனக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கியப்ப என்ன காரணம்? அது உனக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதான்னு கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு நன்மை கூட லா யா ரப், இரவா என்கிட்ட எந்த நன்மையுமே இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஆனால் அவனுக்கு ஞாபகத்துக்கு வராமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தடுத்துருவான், லா யா ரப் அப்படிம்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், பலா அப்படி கிடையாது என்னுடைய அடியானே, இன்னதக்க இந்தனா ஹசனத்தும் வாஹிதா, உனக்கு ஒரே ஒரு நன்மை நம்மக்கிட்ட இருக்குது. அவன் செஞ்ச நன்மை, லா லுதுமல் யௌமா அலைக், இன்றைய தினம் உனக்கு எந்த அநியாயமும் இழைக்கப்படாது என்று சொல்லிட்டு ஒரு சின்ன அட்டையை எடுத்து அல்லாஹ் காட்டுவான். அந்த அட்டையில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? அவன் இவ்வளோ பாவியாக இருந்தால் அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவில் அவன் செய்யல, தடம் பொருள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த கலிமா அந்த அட்டையில் எழுதியிருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இஹ்லிரு, மலக்கு மேலே உத்தரவிடுவான், அந்த அட்டையை கொண்டு வாங்கப்பாம்பான். அப்போ அந்த அட்டையை அவங்க என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் கொண்டு வருவாங்க. யாரும் மாஹாதிகள் பித்தாக்கா மாஹாதிகள் சிஜில்லாத், இந்த பாவை ஏடுகள் எங்கே? ஒரு ஏடு பார்வை செல்லக்கூடிய தூரம் அளவுக்கு. இந்த அட்டையை பார்த்தா ரேஷன் கார்டு அட்டை மாதிரி, ஸ்மார்ட் கார்டு மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. எனவே இந்த பாவை ஏடுகள் எங்கே, இந்த அட்டை எங்கே? அல்லாஹ் சொல்லுவான், இன்னக்கல்லா துதுலம், உனக்கு கடுகளவு கூட அநியாயம் இழைக்கப்படாது. அந்த பாவை ஏடுகள் ஒரு தட்டிலும் இந்த அல்லாஹ்வுடைய தௌஹீது கலிமா இன்னொரு தட்டிலும் வைக்கப்படும். அந்த பாவை ஏடுகள் அனைத்தும் தூசாய் பறந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமா மிகைத்துவிடும். வலா யஸ்கலு ஷைஉன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வுடைய பெயரின் பொருட்டால் எந்த ஒன்றும் கனத்து விடாது. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை எப்படி நமக்கு சொல்லி தருகின்றான். உங்களுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல் ஹய்யு அல் கையும், அவன் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். அல்லாஹ்வை தவிர உள்ள எந்த படைப்பா இருந்தாலும் அதை இல்லாமை என்ற ஒரு நிலைமை இருக்கும், முடிவு என்ற ஒரு நிலைமை இருக்கும். அதற்கு வாழக்கூடிய காலத்திலும் நிறைய ஹையா, நிறைய நேரங்கள் அது ஹையா இருக்க மாட்டாங்க. இப்போ மனிதன் நாம் நம்ம எப்போது ஹையா, நமக்கு ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம யாருமே நாம் யாரென்று இன்னவென்று சொல்ல முடியாத பொருளாக இருந்தோம். இப்போ ஒருவருக்கு வயது 43 வச்சுக்கிடுங்க, 44 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? அல்லாஹ் சொல்ல, ஹல்லாத்தா அதல் இன்சானி ஹைனும் மினத்தஹர் லம் யகுன் ஷையம் மذ்கூரா, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, அவன் இன்னவென்று சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருந்தான். ஒரு ஆளு பேர் அப்துல்லானா, அந்த அப்துல்லாக்கு 50 வயசுனா 52 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? அவர் யார்? ஒன்றுமே கிடையாது. நாம் இல்லாமை என்று நமக்கு ஒன்று இருந்தது. நமக்கு எந்த ஜீவராசியாக ஒரு எண்டு இருக்குது, அதுக்கு ஒரு எண்டு இல்லாமல் கிடையாது. எல்லாரும் அழியக்கூடியவர்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அதே போன்று நாம் உயிரோட வாழ்கிறோமே, நாம் வாழும்போது நம்ம எத்தனை தடவை செத்து செத்து பிழைக்கிறோம், டெய்லி நம்ம தூங்கிடுறோம். எத்தனை விஷயம் கவனம் பெற்ற தன்மை வந்துடுது. நம்ம நாளைக்கு நம்ம செயல்படணும், நமக்கு என்ன அவசியம்? இன்னைக்கு தூக்கம் நமக்கு அவசியம். அல்லாஹ் சொல்றான், உங்களை படைச்ச ரப்பு இருக்கான் தெரியுமா? அந்த ரப்பு நீங்க சாதாரணமாக எடுத்துக்க. அல் ஹய்யு, அவன் நித்திய ஜீவன். ஹையில்லாத ஒரு காலம் என்பது அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ்வுடைய பேர் நம்ம அப்படி எடுத்துடக்கூடாது. இல்லை, அல்லாஹ் நம்ம ஹை உயிரோடு இருக்கிறோம். நம்ம உயிர் இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு காலம் உயிர் இல்லாமல் என்ன செய்ய போறோம்? மண்ணோட மண்ணா மக்கி போக போறோம். அல்லாஹ்க்கு உயிர் இல்லாத காலம் என்று ஒன்று இருந்துச்சா? கிடையாது. அல்லாஹ்க்கு ஒரு எண்டு இருந்துச்சா? சரி, நம்ம நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல் கையூம். கையூம் என்று சொன்னால் அவன் தன்னளவிலும் நிலைத்து நிற்கக்கூடிய. இந்த கையூம்ங்கிற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னளவிலும் அவன் நிலைத்து நிற்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு தந்தை இல்லாமல் நான் வர முடியுமா? எனக்கு தாய் இல்லாமல் நான் வர முடியுமா? எனக்கு சாப்பாடு இல்லாமல் நான் வாழ முடியுமா? நான் நிற்பதற்கு எனக்கு தண்ணி தேவை, எனக்கு காற்று தேவை, எனக்கு ஒவ்வொரு வினாடி எனக்கு ஏதாவது தேவைப்படுது. நான் இது எப்படி, நான் எனக்கு காற்று இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் எல்லாம் காற்று இல்லாமல் ஆக்கிட்டா நான் எப்படி உயிர் வாழ முடியும்? ஒரு வினாடி என் இதயத்தை எல்லாம் நிப்பாட்டினா வச்சுக்கிடுங்க, என் கதை முடிஞ்சு போச்சு. அப்போ நம்முடைய நிலைமை என்ன? நாம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறோம். ரப்பு யாரின் பக்கம் தேவையுடைய? கையும்.
அவன் தன்னளவில் நிலைத்து நிற்கக்கூடியவன். தன்னளவில் உங்களுடைய ரப்பு சாதாரண எடுத்து அவனுக்கு எதுவுமே தேவை. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், மனிதர்களே நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவைகளற்றவன், புகழுக்குரியவன். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் கையும், அவன் தன்னளவில் நிலைத்து நிற்கக்கூடியவன். அந்த கையும் அந்த ஆழமான பொருள் என்ன? அவனுடைய எல்லா படைப்பினங்களையும் ஒவ்வொரு வினாடியும் நிர்வகிக்கக்கூடியவன். நிர்வாகம் செய்யணும், அவன் தான் படைச்சான், அவன் தான் அதை நிர்வகிக்கிறான். யார் யாருக்கு என்ன ரிஸ்க்கு, யார் எவ்வளோ காலம் எது இயங்க வேண்டும், எப்போ மௌத்தாக வேண்டும், ஒவ்வொரு ஒமாமின் தாபத்தின் ஃபில்லி இல்ல ஆஹிதுன் பி ஹுவபின் ஆசியத்தி, அந்த உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அது நெற்றி முடி யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் கையும், அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான், அவன் தான் எல்லாவற்றுக்கும் ரிஸ்க் கொடுக்கின்றான், அவன் தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறான். அவன் பக்கம், அவன் யாரின் பக்கமும் தேவை உடையவன் கிடையாது. அல்லாஹ்க்கு மனைவி தேவை கிடையாது, அல்லாஹ்க்கு பிள்ளை தேவை கிடையாது. அல்லாஹ் சொல்லினா காலு தஹதல்லாஹு வலதா சுபஹான, அல்லாஹ் மகனை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர் சொல்கிறார்கள். அவன் தூயவன். பல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் குல்லுல்லாஹு கானித்துன், வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம், எல்லாம் அவனுக்கே பணிகிறது. பதியு ஸமாவாதி வல் அர்த், அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். என்ன அல்லாஹ்க்கு நீ புள்ள இருக்குன்னு சொல்ற? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இல்லாமை என்ற நிலையே கிடையாது. லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. ஒரு ஆள் பெத்தா தானே, ஒரு ஆள் அல்லாஹ் பெத்துனா வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்க்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான்னு ஆயிருமே. அல்லாஹ் தான் ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல் லாஹிர் வல் பாத்தின், அவன்தான் முதலாமவன், அவன்தான் இறுதியானவன், அவன்தான் மேலோங்கியவன், அவன்தான் அந்தரங்கமானவன். அல்லாஹ் கையும், அல்லாஹ் கையும் அவன் தான் மலிக், அவன் தான் அரசனாக இருக்க முடியும். சரி, நீங்க நாம் அல்லாஹ் சொல்றான், நீங்க வணங்கக்கூடிய ரப்பு நான் அல்லாஹ் இருக்கிறேனே, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அது ஹய்யுபா, நித்திய ஜீவன். அது கையும், நான் என்னளவிலும் நான் நிலைத்து நிற்கக்கூடியவன், நான் நிலைத்து நிற்பதற்கு எவனும் தேவை கிடையாது. அது கையும், நான் தான் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்ய, எல்லாத்துடைய உச்சி குடியும் என் கையில தான் இருக்கு, எல்லாம் என்னுடைய கையில தான் இருக்கு. நீ எந்த ரப்புட்ட போற? நான் எப்படிப்பட்ட அதிகாரம் மிக்கவன் தெரியுமா? சரி, நான் ஹையா இருக்கிறேன், நான் எல்லாம் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது சோறு வந்துடும் நினைக்கிறியா? லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம். எப்போ ரப்பை பத்தி நீ தெரிஞ்சுக்க. நீ வணங்க ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறாய் தெரியுமா? நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரப்புக்கு சின்ன சடைவு கூட வலா சினத்து, சிறு தூக்கம் கூட ஏற்படாத போ. ரப்பு அப்படிப்பட்டவன். நீ எந்த நேரத்தை ரப்பை கூப்பிட்டாலும் அந்த ரப்பு உனக்கு பதில் தருவான். உன் ரப்பு நித்திய ஜீவன். நீ அவனை, நீ வணங்கக்கூடிய ரப்பு சாதாரண ஒருவன் அல்ல, விளங்கிக்கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை விளங்கிட்டா ஏங்க தர்காவுக்கு போறான்? இதை விளங்கிட்டா என் தாயத்துக்கு போறோம்? இதை விளங்கிட்டா நம்ம எதுக்கு மற்றவங்கள்ட்ட போய் கையேந்த போறோம்? நம்மை படைத்த இறைவன் அவனை பற்றி நமக்கு சொல்லி தருகின்றான். லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒரு ரப்பு, நீங்க வணங்க ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்க எப்படிப்பட்ட ரப்பை நீங்க நம்பிக்கை கொண்டிருக்க தெரியுமா? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தம். மாங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, மாங்கிற வார்த்தை இது அக்னினையும் எடுத்துக்கொள்ளும், மரம், மட்டை, கல், குதிரை, உயர்தினை எடுத்துக்கொள்ளும். மலக்குமார்கள், நபிமார்கள், உயர்தினையா எதெல்லாம் மனிதர்கள், ஜின்கள், நிலைமைகளை எடுத்துக்கொள்ளும். நிலைமை, நான் ரொம்ப வறுமையான நிலையில் இருக்கிறேன்னு சொல்லுவோம் பாருங்க, சூழ்நிலைகளையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அங்க உள்ள எல்லா சூழல்களும் யாருக்கு சொந்தம்? ஒரு ரப்புக்கு சொந்தம். நீங்க வணங்கக்கூடிய ரப்பு சாதாரண, அவன் தான் மாலிக், அவன் தான் அரசன், அவன் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன். அந்த ரப்புக்கு தான் சொந்தங்கும் போது மற்றவங்கெல்லாம் யாரு? சொந்தம் இல்லை, பிச்சைக்காரங்க தானே, ஒன்றும் இல்லாதவங்க தானே. உங்களுடைய ரப்புக்கு தான் எல்லாம் சொந்தம். வானத்தில் உள்ளது அவனுக்கு தான் சொந்தம், பூமியில் உள்ளது எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அப்ப அந்த சொந்தக்காரன் தர முடியுமா? அர் ரஹ்மான், அருள் புரியக்கூடியவன், சொந்தக்காரனா இருக்கிறவன் அருள் புரிய முடியுமா? சொந்தம் இல்லாதவங்க, ஒன்றும் இல்லாதவங்க அருள் புரிய முடியுமா? நீ யார்கிட்ட போய் அருளை கேட்க போகின்றாய்? எல்லாவற்றும் அவன் தான் அரசன். நீ யாருடைய சட்டத்தை கட்டுப்பட போகிறாய்? ஒரு அரசியல் கட்சியில தலைவரை மீறிட்டா இவரை பார்த்து சிரிச்சாரு, அப்பவுமே எனக்கு தெரியும், அவர் சிரிச்சதுக்காண்டி உனக்கு அதிகாரம் இருந்தால் அடுத்தவனை பார்த்து சிரிக்க கூடாது, சிரிச்சுட்டா துரோகிங்கிற.
வானம் பூமி எல்லாம் ரப்புக்கு சொந்தம். அவனுடைய காற்று, அவனுடைய சூரியன், அவனுடைய மண், அவனுடைய உயிர், அவனுடைய கண்ணு, அவனுடைய காது, அவனுடைய நாக்கு, எதுடா உனக்குரியது? எது உனக்குரியது? ஒண்ணு நமக்குரியது. அந்த ரப்புக்கு நீ ஷிர்க் வச்சா அந்த ரப்பு பொறுத்துக்கிடுவானா? சரி, ஒரு ரப்ப நீ என்னதான் புரிஞ்சிருக்கிற? அல்லாஹ் சொல்றான், ஒரு ரப்பை பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? லஹு மாஃபி ஸமாவாதி வ மா ஃபில், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லா சூழல்களும் அந்த ரப்புக்கு தான் சொந்தம். அவன்தான் மாலிக், அவன்தான் ஜப்பார், அவன்தான் கஹார், அவன்தான் அடக்கி ஆளக்கூடியவன், அவன்தான் மாலிக்குல் முல்க், அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிகாரி. மலக்கூத்துக் பி யதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், எல்லா விஷயங்களுடைய அதிகாரமும் அவனிடம் தான் இருக்கிறது. நீ என்ன என் சொத்து, என் கடை, என்னுடைய மனைவி, என்னுடைய புள்ள, என்னுடைய நாடு எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு மௌத்தாயிட்டா அடுத்து உன்னுடைய நாடு எங்கடா இருக்கு? யக்கூலு இப்னு ஆதம் மாலி மாலி, இந்த மனிதன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்கின்றான். மாலக இப்னு ஆதமி மாலிக், மனிதனே உன்னுடைய செல்வத்தில் உனக்கு என்னடா இருக்குது? நீ தின்னு கழிச்சது, உடுத்து கிழிச்சது, கொடுத்து மகிழ்ந்தது, முற்படுத்தி ஏதோ உன்னுடையது. அது கூட அல்லாஹ் நன்மை தந்தா தான் உண்டு, அல்லாஹ் நாடினால் தான் உண்டு. அப்போ அல்லாஹ் வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்க்கு தான் சொன்னங்கும் போது நாம் அவனுடைய சட்டத்துக்கு தான் கட்டுப்பட்டு ஆகணும். நீ வேறுடைய யாருடைய சட்ட ஃபமல்லம் யஹுக்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடையதை கொண்டு சட்டங்களை எடுக்காதவர்கள் காஃபிர்கள். குர்ஆன் சுன்னாவை தவிர, அல்லாஹ்வுடைய வஹியை தவிர வேறு ஒன்று மார்க்க சட்டம் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை மாலிக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய விதியைத்தான் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவனுடைய விதியை, அவன் தான் மாலிக். எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் மாலிக் அல்லாஹ் என்னுடைய எஜமான், அவன் அதிகாரம் உடைய, அவன் நமக்கு விதியை நாடிட்டான். உனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அந்த விதியை நீ புரிஞ்சிக்கொள். அந்த அல்லாஹ்விடம் சரணடைந்தாக வேண்டும், அவனிடம் தான் கேட்டாக வேண்டும். அப்போ உன்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவன் அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் அவனுடைய அனுமதி இல்லாமல் எவன்ட அல்லாஹ்ட்ட போய் பேச முடியும், பரிந்துரை செய்ய முடியும்? இன்றைக்கு எல்லா ஷிர்க்கு கூட்டமும் தடம் புரளக்கூடிய விஷயங்களில் ஒன்று ஷஃபாஅத், பரிந்துரை. ஏன்டா தர்காவில் போய் கேட்குற? மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி நாளைக்கு எனக்காண்டி அல்லாஹ்ட்ட போய் பேசுவார். பரிந்துரை நாசமாக போகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கொல் இல்லாஹி ஷஃபாஅத்து ஜமியா, நபி நீங்கள் சொல்லுங்கள், எல்லா ஷஃபாஅத்து யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஷஃபாஅத் மார்க்கத்தில் இருக்குது. நபிமார்கள் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வாங்க, நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வாங்க, மலக்குமார் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வாங்க. ஷஃபாஅத் என்பதுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு இணை வைக்காத ஒரு பாவியை இணை வச்சுதான் நிரந்தர நரகம். இத்தகு யௌமன் லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா, ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாது. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ, யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஹது மின்ஹா அத்லுன், எந்த ஈட்டுத் தொகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலாஹும் யுன்சருன், அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். ஷஃபாத் யாரு கையில்? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்க்கு இணை வைக்காத ஒரு பாவி நரகத்தில் கிடப்பான். அவன் பெரும்பாவியா இருக்கலாம், அல்லாஹ் பாவம் செய்து நரகத்துக்கு போயிடுவான். ஏன்னா ஷஃபாத்து உடைய பாக்கியம் யாருக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க. நபிகள் நாட்டு கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே, மன் அஸஅதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக், உங்களுடைய பரிந்துரைக்கு மனிதர்கள் பாக்கியம் பெறுந்தவன் யார்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் இஹ்லாஸான முறையில் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னானோ அவனுக்கு தான் நான் பரிந்துரை செய்ய முடியும். அவனுக்கு பரிந்துரை செய்ய தான் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். இணை வைத்தவர்கள் அல்லாஹ்கிட்ட போய் பரிந்துரை செய்யவும் முடியாது. அவன் நரகத்துடைய கொள்ளிக்கட்டையாக கிடப்பாங்களே. இணை வைத்தவர் இவன் யாரை நம்பினானது அவுலியாவும் அல்லாஹ்ட்ட பேச முடியாது. ஷிர்க் வச்சவனுக்கு பரிந்துரை என்பதே கிடையாது. பரிந்துரை என்பது யாருக்கு? நரகத்தில் கிடக்கக்கூடிய அல்லாஹ்க்கு இணை வைக்காத மூமினுக்கு தான். அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மூமினை நரகத்தில் விட்டு காப்பாற்ற அல்லாஹ் நாடிடுவான். அல்லாஹ் நாடின பிறகு இவருக்காண்டி ஒரு ஆள் அல்லாஹ் கூப்பிட்டு, நீ இவருக்காண்டி எங்கிட்ட பரிந்துரை பேசுமா, இவரையே அல்லாஹ் பொருந்திக்கணும், அவனுக்கும் அல்லாஹ் நாடணும். அந்த மாதிரி தான் பரிந்துரை என்பது. நம்ம என்ன செய்வோம்? எக்ஸாம் வைப்போம். எக்ஸாம் வச்சு நம்ம தான் கேள்வி கேட்போம், நம்ம தான் பேப்பரை திருத்துவோம், நம்ம தான் மார்க் போடுவோம். ஒரு தலைவரை கூப்பிட்டு பரிசு கொடுன்னு சொன்னோன்னு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவரை கண்ணியப்படுத்தணும், கௌரவப்படும். அல்லாம அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய நல்லடியார்களை கண்ணியப்படுத்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் ஷஃபாஅத்துல் உதுமா என்ற மகத்தான ஷஃபாஅத் கேள்வி எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு அல்லாஹ் நாடும் போது தான் நபிகள் நாயகம் ஷஃபாஅத் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னாடி போய் சஜிதா விழுந்துருவாங்க. எவ்வளோ காலம் அல்லாஹ் விடுவான்னு சொல்ல முடியாது. பல தடவை அல்லாஹ் கிட்ட பல விஷயங்களுக்காண்டி போகும்போது ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குள்ள விழுந்துருவாங்க.
யா முஹம்மது இர்ஃபா ரஅஸக், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், வஷ்ஃபா துஷஃபா, பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட பேச முடியும். அவனுடைய சாம்ராஜ்யத்தில், அவனுடைய தர்பாரில், அவனுடைய ராஜ்யத்தில் யாரும் போய் அல்லாஹ் செஞ்சிட முடியாது. அல்லாஹ் இதை கூட அதை கூட இந்த அவுலியாவும் போய் கேட்ட முடியாது. அங்கே நபிமார்களுடைய பேச்சு சல்லிம் சல்லிம், அல்லாஹ் காப்பாத்தி அல்லாஹ் காப்பாத்து. அந்த தர்பாரை பற்றி, அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தை பற்றி, மறுமை மகிஷரை பற்றி என்ன நினச்சிக்கிட்டாங்க இவங்கெல்லாம்? சில இலங்கையில் தான் சில வழிகட்ட கூட்டம் மௌத்தா போகும்போது ஒரு சீட்டு எழுதி கையில் கொடுத்து என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. இந்த சீட்டை அல்லாஹ்ட்ட கொண்டு போய் காட்டினா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. இவர் ஏஜென்ட், இவர் அல்லாஹ்க்கு. அல்லாஹ்வுடைய லா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா வல் அம்ரு யௌமைதின் இல்லா, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையும் செய்ய முடியாத நாள். அதிகாரம் அனைத்தும் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ரப்பு சொல்றான், மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய உத்தரவு இல்லாமல், அவன் பொருந்திக் கொள்ளாமல் எவனடா அல்லாஹ்விடம் போய் பேச முடியும்? என்னடா பரிந்துரை ஷஃபாஅத் அந்த அவுலியா செய்வார், இந்த அவுலியா செய்வார்? என்ன யாரை ஏமாத்தி துனியாவை ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் கிட்ட எவனும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் யாருக்காண்டி பேச முடியாது. மலக்குமார்களும் பேச முடியாது, நபிமார்களும் பேச முடியாது. சரி, உங்க ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுடைய முன்னால் உள்ளதையும் அறிகிறான், பின்னால் உள்ளதையும் அறிகிறான். முன்னால் உள்ளது என்னது? எதிர்காலம், வரக்கூடிய காலம், நமக்கு என்னென்ன நடக்க போகுது, நீ யாரு, உனக்கு நீ எங்கே எப்போ நீ மௌத்தா போவ, உனக்கு என்ன ரிஸ்க்கு, நீ ஒவ்வொரு வினாடியும் நீ என்னென்ன செய்ய போகிறாய், எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். வமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லாஹு யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அவன் அறியாமல் விழப்போவது கிடையாது. ஒரு ரப்பு எப்படிப்பட்டவன் நினைக்கிற? உன் ரப்பு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அந்த ரப்புக்கு தெரியாமல் விழாதுப்பா. உன் ரப்பு அந்த அளவுக்கு அறிந்தவன். யஅலமு மா பைன ஐதீஹிம், உன்னுடைய எதிர்காலம் முழுவதும் அல்லாஹ்விற்கு தெரியும். வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு முந்தி இருப்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தேன்ல, ஒவ்வொரு மனுஷனும் அப்ப இருந்து அல்லாஹ்க்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது என்ன இருக்கு? உன்னை பத்தி ஒரு ரப்புக்கு சொல்லி கொடுக்கணுமா? இந்த சில தர்கா வழிபாட்டுக்காரர்கள், ஏன்பா அவள் தர்காக்கு போறீங்க? இந்த அவுலியா நம்மளாம் பெரும்பாவி, அல்லாட்ட போய் பேச முடியுமா? இந்த அவுலியா போய் பேச, ஓ ரப்புக்கு தெரியாத அவர் போய் பேச போற. ரப்பை பத்தி நீ என்ன கற்பனை செய்திருக்கிறாய்? ஓ ரப்புக்கு உன்னை பத்தி தெரியாதா? உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய அழுகை, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய துன்பம், உன்னுடைய துயரம் ஓ ரப்புக்கு தெரியாதா? வேற யாருக்கு தெரிய முடியாது? ரப்புக்கு தெரியும். நீ வணங்கக்கூடிய ரப்பு எப்படிப்பட்டவன்? யஅலமு மா பைன ஐதீஹிம், உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய ரப்புக்கு தெரியும். வமா கல்ஃபஹும், பிந்தைய காலம், இதுவரைக்கும் நீ எப்படி வந்தாய் என்பதும் அல்லாஹ்விற்கு தெரியும். அப்படிப்பட்ட ரப்பு மற்றவங்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் மாதிரி தெரிய முடியுமா? அல்லாஹ்வை போன்ற ஞானம் யாருக்கு இருக்கிறது? நான் பல தடவை சொன்னேன், ரப்புடைய ஞானம் எப்படி தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடலில் ஒரு பயணத்தில் செல்லும் பொழுது ஒரு குருவி கடலில் தன்னுடைய அழகால் கொத்துகிறது. அப்பொழுது ஹல்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு சொன்னார்கள், உன்னுடைய ஞானமும் என்னுடைய ஞானமும் இந்த கடல்ல இருந்து இந்த குருவி எவ்வளோ தண்ணி எடுத்தா அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய ஞானத்தை கடல்ல அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு ஒப்பிடக்கூடாது, ஷிர்காயிரும். மூசா ஹல்ருடைய ஞானத்துக்கு உதாரணம் சொல்றாங்க. மூசாவி உன்னுடைய ஞானம் என்னுடைய ஞானமும் இந்த கடல்ல உள்ள தண்ணி தான். அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு கடலை கூட ஒப்பிட முடியாது. எப்படிப்பட்ட ஞானம் மிக்கவன்? என்னுடைய உடம்புல ஓடக்கூடிய கோடான 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 அணுக்களுக்கும் ஒவ்வொரு வினாடியும் அவன் புறத்திலிருந்து கட்டளை வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. நாம் அதை நம்முடைய கற்பனையில் அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை கொண்டு வரவே முடியாது. உன்னுடைய ரப்பு யஅலமு மா பைன ஐதீஹிம், உன் ரப்புக்கு எல்லாம் தெரியும்பா. உன்னுடைய எதிர்காலமும் தெரியும், உன்னுடைய கடந்த காலமும் தெரியும். வனக்துபு மா கத்தமு ஆசாரஹும், அவர்கள் முற்படுத்தியதையும் அவருடைய சுவடுகளையும் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நம்ம வணங்கக்கூடிய இறைவன் சாதாரண இறைவன் கிடையாது. அல்லாஹ் அவனை பற்றி நமக்கு சொல்லி தர்றான். நீ யார்கிட்ட போகணும்? இதை விட அறிந்த இறைவன் வேறு யார் இருக்கிறார்? இந்த மாதிரி ஆற்றல் வேறு யாருக்காவது இருக்குதா? வேற யாரும் அறிய முடியுமா? நபியானா சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹும்ம இன்னக தஅலம் வலா அலம், இறைவா நீ அறிந்தவன், நான் ஒன்றும் கிடையாது, நான் ஜீரோ. அல்லாஹ்வோட ஒப்பிடும்போது எந்த படைப்பும் என்னது தான். அல்லாஹ்வுடைய படைப்புக்கு அணு அளவு கூட சிறிதளவு கூட என்ன செஞ்சிட முடியாது, இணையாகி விட முடியாது. இன்னக தக்தீர் வலா அக்தீர், இறைவா நீ ஆற்றல் மிக்கவன், நான் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஆற்றல் மிக்கவன் கிடையாது. இன்னக அன்தல் அல்லாமுல் குயூப், இறைவா நீதான் எல்லா மறைவான விஷயங்களும் அறியக்கூடியவன். உங்க ரப்பு எப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லி தருகின்றான். சரி, உன் ரப்பு
எல்லாம் தெரியும். லுக்மான் சொன்ன தன்னை மகனுக்கு சொல்லிக் கொடுத்த, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்காது ஹப்பதி மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாதி அவ் ஃபில் அர்தி யதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர். என்னுடைய மகனே, ஒரு பொருள் இன் தகு மிஸ்காது ஹப்பதி மின் ஹர்தல், அது ஒரு விதையாக இருந்தாலும், அந்த விதையை விட சின்னதாக கடுகாக இருந்தாலும், ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அது பாறைக்குள் இருந்தாலும், அவ் ஃபீ ஸமாயி, அது வானத்தில் இருந்தாலும், அவ் ஃபில் அர்தி, அது பூமியில் இருந்தாலும், யதி பிஹல்லாஹ், அல்லாஹ் கொண்டு வந்தே தீருவான். அவனுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. உன் ரப்புடைய இல்மை பற்றி, ஞானத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன், நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவன்? சுப்ஹானல்லாஹ். நான் ஒரு சில துளிகளை தான் இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றேன். சரி, அல்லாஹ் அல்லாதவங்க எப்படிப்பட்டவங்க? வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ்வுடைய அவன் நாடிய ஞானத்தை தவிர எந்த ஒரு இல்மையும் அவரால் அறிந்து கொள்ள முடியாது. என்ன மனுஷன் என்னத்தை கண்டுபிடிக்கணும்? எதாம கண்டுபிடிக்கானா இல்லையா? அப்படியே எதிரி நாட்டுடைய அந்த பெட்ரோல் கிணறை வந்து குறி வச்சு ஏவுகணை போய் தாக்குது. மனிதன் எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிட்டு, ட்ரோன் தாக்குதல், அப்படியே இங்கேருந்து மனுஷன் செய்கிறோம், செல்ஃபோனில் பேசுகிறோம். இன்னும் விஞ்ஞானம் எப்படியெல்லாம் வளர்ந்து கொண்டு மனிதன் தன்னுடைய அறிவை கண்டு வியக்கிறான். ஆஹா, மனித விஞ்ஞானம் எங்கேயோ போய், என்னடா உன்னுடைய அறிவு? என்ன உன்னுடைய அறிவாமா? ஊத்தீத்தும் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட இல்மு ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லா படைப்பிடங்கள் அல்லாஹ்வுடைய ஞானம், இறைவனுடைய ஞானம் தான் மேலானது. இறைவன் எதை நாடினானோ அதைத்தான் உன்னுடைய ஞானத்தால் நீ அறிய முடியும். அல்லாஹ் நாடியதைத்தான் அறிய முடியும். மனித விஞ்ஞானத்தில் 7 வானத்தை கண்டுபிடிச்சிட்டானா, குர்ஆன் 7 வானம் இருப்பதாக சொல்கிறது. விஞ்ஞானத்துக்கு அந்த அறிவு இருக்கிறதா? எந்த அறிவு தான் விஞ்ஞானத்துக்கு இருக்குது? இன்னும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் விஞ்ஞானம் கண்டுபிடிக்காத எத்தனையோ கோடான 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 கோடி விஷயங்கள் இருக்கிறது. இவங்க எதை கண்டுபிடிச்சிட்டாங்க? அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தோடு ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த படைப்பிடங்களின் ஞானமும் அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர இந்த படைப்பிடங்களால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. உன்னால் பார்த்து ஒன்றை தெரிஞ்சுக்க முடியும். பார்த்தே தப்பு தப்பாக தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? சிந்தித்து தெரிய முடியும், சிந்தித்து தவறாக விளங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? உன் ரப்பு அப்படிப்பட்டவங்க கிடையாது. யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா கல்ஃபஹும், அவருடைய எதிர்காலமும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அவருடைய கடந்த காலமும் தெரியும், உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதும் தெரியும், உன்னுடைய கவலை தெரியும், உன்னுடைய துக்கம் தெரியும். அந்த ரப்பை விட்டு நீ எங்கப்பா போகிறாய்? அடுத்து அல்லாஹ் சொல்றான், வசிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய ஆசனம், அவனுடைய குர்ஸ், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அளவிலா அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான். வசிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய ஆசனம் வானங்கள் பூமி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடியது. வானம் பூமி என்ன நீ ரப்புக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டியா? இந்த வானம் பூமினா அல்லாஹ்வோட ஒப்பிடும்போது எப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் சொல்றான், ஓ சமாவாத்து வல் அர்து ஜமியன் கபலத்துஹு யௌமல் கியாமா, பூமி முழுவதும் மறுமை நாள் அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கும். ஒரு ரப்பு என்னமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசியில் இருக்கான்னு சொன்னோம்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடும். ஷிர்கியத்தான கொள்கை. அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எந்த அர்த்தத்தில்? அவன் அரிசியில் இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். நம்ம கையில் ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் நான் ஒப்புக்காக சொல்லி கேட்ட அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் அதை விட்டு தூயவன், விளங்கிக் கொள்வதற்காக. நம்முடைய கையில் ஒரு பந்து இருக்குது, அந்த பந்தில் எல்லா போயும் நம்ம பார்க்க முடியுமா இல்லையா? ஒரு ரப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானவன். அவள் அல்து ஜமியான் கபலத்துஹு யௌமல் கியாமா, பூமி முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடியில் மறுமை நாளில் இருக்கும். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலக்கையில் இருக்கும். அவனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் தூங்க மாட்டான், வலா யம்பகி லஹு யனாம், தூங்குவது அவனுக்கு என்ன கிடையாது, தகுதியானது கிடையாது, அல்லாஹ் கிட்ட தூக்கம் நடக்கவே வராது. அப்படி சொல்லிக்கிட்டே அவங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹிஜாபுஹு அன் நூர், அவனுடைய திரை ஒளி. லவ் கஷஃபஹா, அந்த திரையை அல்லாஹ் விலக்கி விட்டான் என்றால் அவனுடைய அஹரக சுபஹாத்து வஜீஹி மன்தஹா இலைஹி பஸரு, அவனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்லும். அவனுடைய பார்வை செல்லாத தூரம் உண்டா? படாத பொருள் ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய பார்வையை பட்டுக்கொண்டு தான் அல்லாஹ் திரை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கிட்டான் வச்சுக்கிடுங்க, அவனுடைய பார்வை எங்கெல்லாம் செல்லுமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அணு கூட தப்பிக்க முடியாது. அந்த சுபஹா அல்லாஹ்வுடைய முகத்தில் உள்ள அந்த பிரகாசம் எல்லாவற்றையும் கரித்து எரித்து விடும், ஒன்று கூட நிற்காது. ஒரு ரப்பு சாதாரணமான ரப்பா? அவன் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவன்?
அவன் அரிசில் இருக்கிறான். ஆனால் அவன் அரிசில் இருந்தாலும் வரீன், உங்களுடைய பிடரி நரம்பை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான். அவனுக்கு தெரியாமல் எதுவும் நீங்கள் செஞ்சிட முடியாது. அவன் அரிசில் இருக்கின்றான். ரஹ்மான் அல் அரிசிஸ்தவா, அளவில் அருளாளன் அரிசில் இருக்கின்றான். ஆனால் ஒரு இலை விழுந்தால் கூட அவனுக்கு தெரியாமல் என்ன செய்யாது, விழாது. அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி அனைத்தையும் அவனுடைய அதிகாசனம் சூழ்ந்திருக்கிறது. வலா யவுதுஹு ஹிஃபுஹுமா, அந்த ரெண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்க்கு சிரமமே கிடையாதுப்பா. அல்லாஹ் ரப்பு தான் வானத்தை பாதுகாக்கின்றான், பூமியை பாதுகாக்கின்றான். அல்லாஹ் நாடனா வச்சுக்கணும் உன்னுடைய ஏவுகணை என்ன, நீ எந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும் அல்லாஹ் எப்போ உலக அழியும் நாடுறானோ அப்போ தான் அழியுமே தவிர மனிதனால் அல்லாஹ் நாடியை தவிர எதையுமே செஞ்சிட முடியாது. அவன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இவன் நான் உலகத்தை அழிச்சிடுவேன், இவன் பேர் வைக்கிறான் உலக அழிவு நாள். ஏன் இன்னொரு கூட்டம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உலகம் அழிய போதுன்னு இந்த பார்த்துக்கிட்டே கிணத்துல போய் உழுவன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்துக்கிட்டே குழியில் போய் உள்ள குழி பெரிய குழி தோண்டி கிடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போய் உள்ளே போய் சாவலாங்க பாருங்க. ஒரு கழுத்து ஒரு வாள் வெட்ட போதுன்னு வேகமாக போய் தலையை கொடுக்குற மாதிரி அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. மறுமை நாள் எப்போ வரும்னு யாரும் அறிய முடியாதுன்னு சொல்லி ஒரு வழிகட்ட கூட்டம் 2036 தஜ்ஜால் வந்துடுவான், 2040 ஈசா நபி வந்துடுவார், 2070 துனியா அழிய போதுக்கு என்ன இது இவ்வளவு ஆதாரங்கள் குரானில் இருந்துமே இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு கூட்டம் வழிகட்டு போகுதுன்னா என்ன செய்கிறது யோசித்து பாருங்க. ஈமானுடைய அடிப்படை என்ன? ஈமானுடைய அடிப்படை இப்படி கேட்குறாரு. மற்ற கியாமத்து நாள் எப்பொழுது நபிகள் நான் சொன்னாங்க, கியாமத்து நாளை பற்றி அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். நபியே கியாமத்து நாள் எப்பொழுது நடக்கும் என்று கேட்கிறார். ஃபீமான் தமிழ் இருக்கிறாக, அதை பற்றி சொல்வதற்கு நீ உனக்கு எப்படி முடியும்? இலாரப்பிக்க முன்தஹாக, அதனுடைய இறுதி முடிவு ரப்பிடம் இருக்கிறது. குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாளை பற்றி அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. கியாமத் மறைவானவற்றை திறவுவது 5, அதில் 1 மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது அறிந்தவன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். இவன் அட்டவணை போட்டுக்கிட்டு இருக்கான். தஜ்ஜால் 2039 வந்துடுவார், ஈசா நபி வந்துடுவார். எவ்வளவு பெரிய அதை சொல்லுவாங்களா இல்லையா? பார்த்துக்கிட்டு இவ்வளவு தெளிவாக குர்ஆன் ஹதீஸில் ஏராளமான ஆதாரங்கள் குர்ஆன் வசனங்கள் இருக்கும்போதே இந்த சமுதாயம் வழிகேட்டில் போகிற கூட்டம், வழிகெடுக்க நம்பி ஒரு கூட்டம் போகுதுன்னா என்ன செய்கிறது? அப்போ ரப்பு நமக்கு சொல்லி காட்டுகின்றான், வானங்களையும் பூமியையும் பாதுகாப்பதுக்கே அல்லாஹ் சிரமம் கிடையாது. வானங்களையும் பூமியையும் 6 நாட்களையும் படைத்தோமா மஸ்ஸனாமில் லுகூப், நமக்கு காடுகளவு கூட சோர்வு ஏற்படவில்லை. ஒரு ரப்புக்கு சோர்வு கிடையாது. அவன் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவன், அவன் கவி, அவன் உறுதிமிக்க மதீன், அவன் உறுதிமிக்கவன். அல்லாஹ்வை பற்றி நம்ம ஒவ்வொரு பெயரையும் தெரிஞ்ச அவ்வளவு ஞானங்கள் அதில் இருக்குது. அப்போ அந்த ரப்பு உன்னை பாதுகாக்க முடியாதா? வானம் பூமியை படைச்சதே அந்தும் அஷத்து ஹல்கன் அமிசமா, நீங்கள் படைப்பது உங்களை படைப்பது சிரமமா, வானத்தை படைப்பது சிரமமா? அல்லாஹ் கேட்கிறான். சம்கஹா ஃபஸவ்வாஹா, அதனுடைய முகட்டை உயர்த்தி சீராக்கினான். இரவு முற்பகல் எல்லாவற்றையும் வெளிப்பட செய்தான். பூமி அல்லாஹ் விரிப்பாக ஆக்கினான். அப்படிப்பட்ட ரப்பு ஒன்னு பாதுகாக்க அல்லாஹ் சிரமம். யார்கிட்ட போயிட கையேந்த போற? எதுக்குற சமாதியில் போய் கையேந்திர? எதுக்குற தாயத்தில் போய் கையேந்திர? எதுக்கு அல்லாஹ் அல்லாதவங்கள போய் நீ மண்டியிடுகின்றாய்? உன்னை படைச்ச ரப்பு வானம் பூமியை பாதுகாப்பதே அவனுக்கு கடுகளவு கூட, அணளவு கூட, சிறிதளவு கூட அவனுக்கு சிரமம் கிடையாதுன்னா சாதாரண ஒன்றை பாதுகாக்கிறது அல்லாஹ் சிரமமா? ரப்பு எந்த ரப்புட போகின்றாய்? ஓஹுவல் அலீம் அதீம், அவன் உயர்ந்தவன், அவன் இருக்கும் இடத்தாலும் அரிசில் உயர்ந்தவன், அவன் அந்தஸ்தில் உயர்ந்தவன், எல்லா சிறந்த பெயர்களும் அவனுக்குரியது. அவன் அடக்கி ஆளுவதில் அவனுக்கு மேலே யாரும் கிடையாது. இன்னைக்கு ட்ரம்ப் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான் ரப்பு ஃபிரௌன். அந்த ரப்புக்கும் ஆயுதான் சொன்ன ஃபிரௌனையே அல்லாஹ் ஒன்றுமே ஆக்கிட்டான். கஹார், அடக்கி ஆளக்கூடியவன். அவன் அலி உயர்ந்தவன், அவன் இருக்கும் இடத்தால் உயர்ந்தவன், அவன் படைப்பால், அவன் ஆற்றலால் உயர்ந்தவன், அவன் அடக்கி ஆளுவதால் உயர்ந்தவன், அவனுடைய குணங்களால் உயர்ந்தவன். அதையும் அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அவனுடைய எல்லா பண்புகளும் மகத்துவம் மிக்கது. இந்த இறைவனை தாண்டி நீங்கள் யாரிடம் போக போகிறீர்கள்? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அப்படிப்பட்ட இறைவன். இந்த ஆயத்துல் குர்சி சாதாரண ஒரு வசனம் கிடையாது. நான் சொன்னது கொஞ்சம்தான், இதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒட்டுமொத்த ரப்பை பற்றி, நம்மை படைத்த இறைவன், அவனை பற்றி நமக்கு நடத்தக்கூடிய பாடம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நம்மை படைத்த இறைவன் தௌஹீத் கொள்கை எவ்வளவு முக்கியம், இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய விளக்கத்தை தெரிவது எந்த அளவுக்கு பரக்கத்திலிருந்து அருள் நிறைந்தது என்பதை நாம் ஓரளவு பார்த்திருக்கிறோம்.
எல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆனால் அதற்குண்டான அடிப்படையை நாம் தெரிந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய எல்லா பெயர்களுடைய விளக்கங்களையும் ஆழிய ஞானங்களையும் சரியாக உணர்ந்து அதை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஈமானோடு மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.